இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கால வேளையில செய்தியின் தலைப்பு என்னவென்றால், கர்த்தருடைய செட்டை, ஆண்டவருடைய செட்டை என்ற தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாயிருக்கிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த மாதத்திலே தேவன் நல்ல வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தார். அருமையான அவருக்கு உள்ள அதிகாரத்தை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆவியிலே வைத்திருக்கிறார், நம்முடைய உணர்விலே வைத்திருக்கிறார், நம்முடைய எண்ணத்திலே வைத்திருக்கிறார். நீங்கள் யார் என்றால் தேவனுடைய அதிகாரத்தை பெற்ற தேவனுடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் வசனத்தை வாசிக்கலாம். ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை, உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன், அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். இந்த வேதத்திலே அநேக புத்தகங்கள் இருக்கிறது. ஆனால் ரூத்தின் புத்தகம் விசேஷமானது. தேவனாகிய கர்த்தர் ரூத்தின் பேரில ஒரு புத்தகத்தை எழுதி இந்த வேதத்தோடு கூட இணைத்திருக்கிறார். இவள் இஸ்ரவேல் பெண் அல்ல, அல்லது இவள் தேவனுடைய ஜனமும் அல்ல. இவள் மோவாப் தேசத்தை சேர்ந்த ஒரு பொன். இவள் விக்கிரகாராதனை செய்கிறவள். இவள் சந்ததியாய் தேவனை அறியாத ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவள். ஆனால் இவருடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது என்றால், நகோமியை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இவள் தேவனுடைய ஜனத்தோடு கூட இருந்தாள். நீங்கள் 1ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 1ஆம் வசனத்தை வாசித்தால், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய, அப்பொழுது யூதாவிலே உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். மோவாப் தேசத்திலே போய் அவர்கள் சஞ்சரித்தார்கள். அவருடைய வாழ்க்கை அருமையான சுலபமாக தான் போய்கொண்டிருந்தது. பெத்லெகேமிலே இருந்து இவர்கள் மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தார்கள். 2 வாலிப பிள்ளைகள், 2 பேருக்கும் அந்த மோவாப் தேசத்தில் இருக்கிற பெண்ணை எடுத்து திருமணம் பண்ணினார்கள். அந்த தேசத்திலே இவர்களுக்கு என்ன நடந்தது என்றால், முதலாவது அவருடைய புருஷன் மரித்து போனார். 2வது தன்னுடைய 2 வாலிப பிள்ளைகளும் இறந்து போனார்கள். அந்த இப்பொழுது அவர்களுக்கு முன்னே யார் நிற்கிறார்கள் என்றால், ஓர்வாளும் ரூத்தும் நிற்கிறாள். 2ம் விதவைகள், அருமையான விதவைகள் 2 பேர் நிற்கிறார்கள். அவர்கள் வாலிபர்கள். கர்த்தர் தன் தேசத்தை சந்தித்தார் என்று நகோமி கேள்விப்பட்டாள். அப்பொழுது இவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். நம்முடைய சொந்த இனத்துக்கு நாம் போய்விடுவோம், நம்முடைய சொந்த தேசத்துக்கு நாம் போய்விடுவோம் என்ற தீர்மானம் எடுத்து ரூத்தோடும் ஓர்பாளோடும் பேசினார். மக்களே, நீங்கள் இந்த தேசத்திலே நல்ல ஒரு வாலிப பையனை திருமணம் பண்ணி இந்த தேசத்திலே நீங்கள் சுகமாய் வாழுங்கள். எனக்கு வயதாகிவிட்டது, நான் என் சொந்த தேசத்துக்கு போகிறேன், என் ஜனத்தோடு கூட போகிறேன் என்று அவள் 2 பேரையும் பார்த்து சொன்னாள். 2 பேரும், மாமி, நான் உங்களோடு கூட தான் வருவோம், உங்கள் தேசத்துக்கு நாங்களும் வருகிறோம் என்று 2 பேரும் வந்தார்கள். 3 பேரும் பெத்லெகேமிலே அவர்கள் இருக்கிறார்கள். அவள் திரும்பி ஒன்று சொல்லுகிறாள், என்னிடத்திலே பணம் இல்லை, என்னிடத்திலே வசதி இல்லை, தங்க பெரிய வீடு ஒன்றும் இல்லை, சாப்பிட ஆகாரம் இல்லை. நான் சாப்பிட வேண்டும் என்றால் அருமையான கோதுமை
விளைகிற காலம் இது. அங்கே போய் அதனுடைய சிந்தி இருக்கிறதானவைகளை பொறுக்கி கொண்டு வந்து சமைத்து சாப்பிட வேண்டும். என் சூழ்நிலை மிகவும் மோசமானது, என் வாழ்க்கை மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறது. அவள் சொல்லுகிறாள், என்னை நகோமி என்று சொல்லாதிருங்கள், மாறா என்று சொல்லுங்கள். கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டிருக்கிறார் என்று அவள் சொல்லுகிறாள். 2 பேரும் கட்டி பிடித்து அழுதார்கள். ஆனால் ஓர்வாள் தன் முடிவை மாற்றிக்கொண்டாள். தன் தேசத்துக்கே நாம் போய்விடலாம், அங்கே போய் நாம் மாமி சொன்னது போல வேறொரு திருமணம் பண்ணி நாம் வாழ்க்கை துவங்கலாம் என்று அவள் தீர்மானித்து போய்விட்டாள். நீங்கள் ஓர்வாளை பற்றி அதற்கு பின்பு இந்த வேதத்திலே எங்கேயுமே அவளை பற்றி எழுதப்படவில்லை. ரூட்ஸ், அவள் அழுகையின் கண்ணீர் பாசம் நிறைந்தது, ஆழமானது, அன்பு நிறைந்தது, அருமையான பிரியாத கண்ணீர். அவள் சொல்லுகிறாள், மாமி நகோமி, நீ சாகிற இடத்திலே நான் சாவேன். வாசிக்கலாம். அப்பொழுது அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், என்னோடு கூட நீ பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், நீ தங்குகிற இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உன்னையும் என்னையும் பிரிக்க மாட்டாது என்று அறிந்திருக்கிறேன். இவளுடைய தீர்மானம் ஆழமானது. இவளுடைய தீர்மானம் மரணத்தோடு கூட இவள் உடன்படிக்கை பண்ணுகிறாள். மரணமே அல்லாமல் உன்னையும் என்னையும் பிரிக்க மாட்டாது. நீ அடக்கம் பண்ணுகிற இடத்துல நானும் அடக்கம் பண்ணப்படுவேன், நீ தங்குகிற இடத்துல நானும் தங்குவேன், நீ உடுக்கிற உடையை நானும் உடுத்துக் கொள்வேன், நீ புசிக்கிற ஆகாரத்தை நானும் புசிப்பேன். Praise the Lord. இவளுடைய ஆழமான தீர்மானத்தை பரலோகம் பார்த்துதான் ஆண்டவரே ரூத் சரித்திரம் என்ற ஒரு புத்தகத்தை இந்த வேதத்திலே அவள் எழுதியிருக்கிறாள். வார்த்தையிலே மாத்திரம் அவள் சொல்லவில்லை, வாழ்க்கையிலும் செய்தாள். சில வார்த்தையில சொல்லுவாங்க, ஆனால் அவள் வாழ்க்கையிலும் அதை செய்தாள். இந்த தேசத்தின் ஜனங்கள் இதை பார்த்து மறுபடியும் வாசிக்கலாம் செய்தி வசனத்தை. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தாள். இவள் நகோமியை பின்பற்றினது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல, இவள் பெத்தேலுக்கு வந்தது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. இவள் செய்த பெரிய காரியம் என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையின் கீழே அவள் வந்ததுதான் பெரிய காரியம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இங்கே நிறைய பேர் இருக்கிறீர்கள், விக்கிரகங்களை எல்லாம் தூக்கிவிட்டு வந்தவர்கள், குடும்பத்தை தூக்கிவிட்டு எரிந்துவிட்டு வந்தவர்கள், உறவுகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவுக்கு பின்னே வந்த இங்கே இருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உங்களை மறக்க மாட்டேன். மனுஷனுடைய உதவி உங்களுக்கு இல்லாமல் போனாலும், மனுஷர்கள் உங்களை மறந்து போனாலும், மனுஷர்கள் உங்களை விலக்கினாலும், மனுஷர்கள் உங்களை சேர்த்துக் கொள்ளாமல் போனாலும், என் சபை உங்களை சேர்த்துக் கொள்ளும். என்னுடைய அருமையான சபை மக்கள் உன்னை நேசிப்பார்கள், என் சபை மக்கள் உங்களை அணைத்துக் கொள்ளுவார்கள். புதிய ஏற்பாட்டின் கர்த்தருடைய சட்டை எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன்.
புதிய ஏற்பாட்டின் சட்டை தேவனுடைய சபை. புதிய ஏற்பாட்டின் சட்டை அருமையான கர்த்தருடைய வார்த்தை. புதிய ஏற்பாட்டின் சட்டை பரிசுத்த ஆவியானவர். புதிய ஏற்பாட்டின் சட்டை அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரன். ஆகவேதான் வழியிலே ஒருவன் குற்றுயிராய் கிடந்தபோது சமாரியன் அவனை தூக்கி கொண்டு போய் சத்திரத்திலே கொண்டு போய் விடுகிறான். சத்திரக்காரனிடத்திலே 2 காசை கொடுத்து இவனை விசாரித்துக்கொள், இவன் அருமையான இவனுக்காக நீ அதை அதிகமாய் எதையாயிலும் செலவு பண்ணினால் நான் வரும்போது அதை தருவேன் என்று சொல்லி போயிருக்கிறான். சமாரிய நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கழுதை 4 சுவிசேஷத்தை காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுவிசேஷம் தான் உங்களை இந்த சபைக்கு நேராக கொண்டு வந்தது. சத்திரம் தேவனுடைய சபை, சத்திரக்காரன் தேவனுடைய ஊழியக்காரன். 2 காசு பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாட்டையும் காட்டுகிறது. அருமையான சத்திரக்காரனிடத்தில் ஆண்டவர் உங்களை விட்டு போயிருக்கிறார். அவர் வருவார். எதற்காய் என்றால் உன்னை சத்திரத்திலே விட்ட உன்னை அழைத்து கொண்டு போக வருவார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் இதை நான் கர்த்தருடைய சட்டை என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களை தேவனுடைய சட்டைக்கு நேராக உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு உணர்வு இந்த கால வேளையில உங்களுக்கு உண்டாக வேண்டும். நான் தனியா இல்லை, நான் தேவனுடைய சட்டையின் மறைவிலே இருக்கிறேன். ஆமென். நான் தனியா இல்லை, தேவனுடைய சட்டையின் அருமையான மறைவிலே இருக்கிறேன். சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான். வாசிக்கலாம், வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். Praise the Lord. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 61ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நான் உம்முடைய கூடாரத்தில் சதாகாலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். உம்முடைய செட்டையின் மறைவிலே வந்து அடைவேன். ஆமென். எங்கே நீங்கள் இருந்தீர்கள்? இருளின் செட்டையிலே இருந்தீர்கள். ஹல்லேலூயா. அங்கே உங்களை இருளிலே பிசாசு வைத்திருந்தான். பாவத்திலே பிசாசு உங்களை வைத்திருந்தான். வேதனையிலே உங்களை பிசாசு வைத்திருந்தான். தோல்வியிலே உங்களை பிசாசு வைத்திருந்தான். வியாதியிலே சாபத்தில் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்றால் தேவனுடைய செட்டையின் கீழே வந்திருக்கிறீர்கள். இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்றால் இது சாதாரணமான இடம் அல்ல. இது கர்த்தருடைய செட்டையின் நிழல். Glory to God. கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய சட்டையின் நிழல். ஆமென். வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு 100 மடங்கு. ஐயா, தேவனை தேடி வந்த உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் சந்ததிகளையும் தேவன் பெருமையாய் விடமாட்டார். நீங்கள் தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி தேவன் உனக்கு உதவி செய்வார். நீ இருக்கிற இடம் எங்கே என்றால் கர்த்தருடைய சட்டையின் கீழ் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வந்தது. ஈசாக்கின் ஆசீர்வாதம் யாக்கோப்புக்கு வந்தது. யாக்கோப்பின் ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளை யோசேப்புக்கு வந்தது. யோசேப்பின் ஆசீர்வாதம் தாவீதுக்கு வந்தது. தாவீதின் ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நிறைவாய் இருந்தது. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உங்களுக்கு உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. அதேதான் அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மா தான் சொன்னாங்க, கூட்டுறவுல தான் சொன்னாங்க. அவங்க பார்த்து சொல்றாங்க, பொய் சொல்லல. எனக்கு உங்க சபைக்கு வர்றவங்க எல்லாரையும் தெரியும் பாஸ்டர். ஒண்ணும் இல்லாத வந்தாங்க உங்க சபைக்கு, ஆனா இப்ப எல்லாம் வசதி ஆயிட்டாங்க. ஆமென். நின்னு பேசுறதை யோசிக்கிறாங்க. என்
என் கூட படிச்சாங்க, என் கூட இருந்தாங்க, இப்ப நான் கூட பேச மாட்டேங்கிறான், கார்ல போறாங்க சொல்றான். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். Hallelujah. ஆமென், 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 ஆமென். Praise the Lord. நீங்கள் ஒருவேளை கடன் பிரச்சனையிலே வந்திருக்கலாம். கடன் பிரச்சனையில வந்தவங்க தான் சங்கர கோமதி. இன்னைக்கு எல்லாம் அவங்க யாரும் வரல. அவங்க நம்மளோட கடன் வாங்க வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல நம்மளை பார்த்தாங்க, இந்த ஆளு பஞ்ச பரதேசியா இருக்கிறான், இவன்ட போய் என்ன கடன் வாங்குறது, கூரைக்கொட்டையும் அது இதுமா வச்சிருக்கிறான், சரி சபைக்கு போவோம் நினைச்சாங்க அந்த காலம். அவங்க வீடு விலைக்கு வாங்கினத நான் ஸ்தோத்திரம் பண்ண போயிருந்தேன். அப்பதான் நான் அதை யோசிச்சேன். அவங்களே சொன்னாங்க, பாஸ்டர் உங்ககிட்ட கடன் வாங்க வந்த ஆளு நான் பாஸ்டர், கர்த்தர் இன்னைக்கு ஒரு வீட்டை வாங்க உதவி செய்தார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையின் எல்லையை கர்த்தர் பெரிதாக்குகிறவர். உன் வாழ்க்கையின் எல்லையை தேவன் உயர்த்துகிறவர். உன் வாழ்க்கையின் எல்லையை உன் குடும்பத்தின் மத்தியில, உன் ஜனங்கள் மத்தியில, ஜாதிகள் மத்தியில தேவன் உன் தலையை உயர்த்த பண்ணுகிறவராய் இருக்கிறார். தேவனை சேவித்த உன்னை, தேவனை ஆராதிக்கிற உன்னை, தேவனுக்காய் கொடுக்கிற உன்னை ஆண்டவர் வெறுமையாய் விடுவாரோ? ஹல்லேலூயா, ஆமென். கொடுக்கிறவங்க, இந்த ஊழியத்தை தாங்குறவங்களுக்கு எல்லாம் நான் இங்க உட்கார்ந்து அழுவேன், ஆண்டவரே அவங்கள நீ ஆசீர்வதிக்கணும், உயர்த்தணும், கஷ்டம் இருக்குது, நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல திருமணம் நடக்கணும் என்று சொல்லி நான் இங்க இருந்து ஜெபம் பண்ணுவேன். அருமையான எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கிரியை செய்வார் என்ற விசுவாசம், என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கை உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை தேவன் வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமென். இஸ்ரவேலின் சட்டைகளுக்கு கீழே வந்த ரூத்தை போவாஸ் திருமணம் பண்ணுகிறான். போவாஸ் யார் என்றால் அந்த தேசத்திலே பெரிய செல்வந்தன், பெரிய பணக்காரன் போவாஸ். இப்ப ரூத்து வெறுமையாய் வந்தால், இப்பொழுது ரூத் இப்ப சாதாரண ஆள் அல்ல, அந்த தேசத்திலே அவள் பணக்கார பெண். ஆமென், ஒரு செல்வந்தனின் மனைவி. ஆமென். எப்படி எஸ்தர் எப்படி தேசத்துக்கு ராஜாத்தியாய் மாறினாளோ, அதை போல இன்றைக்கு அவளுடைய நிலை 1000 மடங்கு உயர்ந்திருக்கிறார். ஆமென். ஏராளமான ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற இடத்திலே அவள் இருக்கிறாள். ஏராளமான ஜனங்களுக்கு வேலை கொடுக்கிற இடத்திலே இருக்கிறாள். ஏராளமான ஜனங்களை விசாரிக்கிற இடத்தில் இருக்கிறாள். ஏனென்றால் போவாசை அவள் திருமணம் பண்ணினாள். ரூத் அருமையான மணவாட்டியாகிய சபைக்கு நிழலாட்டமாயிருக்கிறாள். போவாஸ் அருமையான மணவாளனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாட்டமாயிருக்கிறார். மணவாளனாய் இயேசு கிறிஸ்து உன்னை திருமணம் பண்ணும்படியாய் மத்திய வானத்திலே வருவார், உன்னை அழைத்து கொண்டு போவார். வெளிப்படுத்தின புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவள் மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். நான் காரியத்துக்கு வருகிறேன். இந்த ரூத்து இஸ்ரவேலின் சட்டைகளின் கீழ் வந்த உனக்கு, தேவனுடைய சட்டையின் கீழ் வந்த உனக்கு, கர்த்தருடைய சட்டையின் கீழ் வந்த உனக்கு நிறைவான பலன். நான் தேவனுடைய சட்டையை குறித்து பிரசங்கிக்க விரும்புகிறேன். அருமையான, ஆகவேதான் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய சட்டை. ஏராளமான செய்திகள் ரூத்தின் புத்தகத்திலே மறைந்து கிடக்கிறது. ஏராளமான செய்திகளை இந்த புத்தகத்திலிருந்து நான் பேசியிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய சட்டையின் மறைவில் இருக்கிற 3 மேன்மைகளை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஒன்று, மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவர் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆமென். ஒரு மனுஷன் ஆரோக்கியம் அற்ற நிலைக்கு வருகிறான், கர்த்தர் அவனுக்கு ஆரோக்கியம் கொடுக்கிறான். எதிலே அவன் ஆரோக்கியம்? ஒருவேளை நீங்க இந்த பாடியில நீங்க நல்ல ஹெல்த்தியா இருக்கலாம், ஆனா உங்க சோல் வியாதி உள்ளதா இருக்கும், உங்க ஆத்மா வியாதி உள்ளதா இருக்கும். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? அது எக்ஸ்ரேல வராது.
எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அது உள்ள நானும் அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்து ஏதாவது உள்ள வருமானு பார்த்துருக்கிறேன். இந்த எக்ஸ்ரே பார்க்கும்போது 4-5-6 எலும்பு தெரியும், ஏதோ ஒரு காத்து போறது போல ஒரு லைன் தெரியும். எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆத்துமா ஏதாவது உருண்டா இருக்குமா, சப்பையா இருக்குமா, நீட்டா இருக்குமா பார்த்தா எக்ஸ்ரேல வராது. எக்ஸ்ரேல ஆத்துமால இருக்கிற கவலை எக்ஸ்ரேல வராது, ஆத்துமால இருக்கிற பாரம் எக்ஸ்ரேல வராது, ஆத்துமால இருக்கிற கலக்கம் எக்ஸ்ரேல வராது. ஆமென் ஆமென். ஒருத்த கவலையா இருக்கிறானா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் சொல்லுங்கம்மா? வியாதியா இருக்கிறான், துக்கத்துல இருக்கிறான், அவன் வியாதியா இருக்கிறான், பாரத்துல இருக்கிறான், வியாதியா இருக்கிறான். இதுக்கு எத்தனை நம்பருக்கு போறது? இதுக்கு எத்தனை நம்பர்ல போய் எத்தனை டாக்டர் போய் பாக்குறது? இதுக்கு அருமையான சபை நம்பருக்கு தான் வரணும். 39 மகிமை நாளைக்கு தான் வரணும். அங்கதான் டாக்டர் இருக்கிறார். அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு தூக்க மாத்திரை இல்ல 2 தூக்க மாத்திரை 4 தூக்க மாத்திரை போட்டு அந்த தூங்குகிற செக்ஷனுக்கு அனுப்பிச்சிருவாங்க அவங்க. ஆமென். நம்ம எந்த செக்ஷனுக்கு அனுப்புறோம்னா விடுதலையாக்குகிற செக்ஷனுக்கு அனுப்புறோம். ஹல்லேலூயா. அவன் சொல்றாங்க, என்ன கர்த்தரை ஆராதிக்க வந்தா எனக்கு நல்ல ஒரு மாதிரி நிம்மதியா இருக்குதுங்க, அதை சொல்ல தெரியலங்கிறான். ஆமென் ஆமென். சபையில வந்தாதாங்க எனக்கு நிம்மதியா இருக்குதுங்கிறான். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 1000 நாட்களை பார்க்கிலும் உடைய பிரகாரங்களிலே தங்குகிற ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களிலே தங்குவதை பார்க்கிலும் தேவனுடைய சபையிலே தங்குவது நல்லது. ஆமென். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா கதறுகிறது. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அப்படியே விட்டாருங்க, மனசு ஓடும், கலங்கும், அங்க போகும் இங்க போகும். ஒரு பிரச்சனையில நீங்க வந்து இருக்கிறீங்கன்னா ராத்திரியில இப்படி அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா. ஐயோ, ஒவ்வொருத்தரும் படுற கஷ்டம் பாடுபடுறான். ஆண்டவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்தா பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவாரு. என்ன பிரசங்கம் பண்ணுவார்னா கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். இத பார்த்து கொள்வாரா? 7 மடங்கு அக்கினி எரியுது பார்த்து கொள்வாரா? தூக்கிட்டு போறவங்க அவங்ககிட்ட நீங்க பிரசங்கம் கேட்டீங்கன்னா தூக்கிட்டு போறவன் சொல்லுவான், உனக்கு கொல்ல போறாங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். சோத்திரம். கர்த்தர் பார்த்துடுவார். சோத்திரம். அந்த 3 சாதராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோவுக்கு ஒரு செய்தி அவங்களுக்கு தெரியும், கர்த்தர் பார்த்து கொள்ளுகிற தேவன். ஆமென். 4வது ஒருவர் அங்கே உலாவுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அருமையான கர்த்தருடைய செட்டையின் கீழே வந்தவனுக்கு 2 ஆரோக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் ஆத்துமா காயப்பட்டிருக்கிறது, அதை ஆறுதல் படுத்துகிற அருமையான, அதை சமாதானப்படுத்துகிற, அதன் காயத்தை கட்டுகிற மருந்து கர்த்தருடைய வசனம். ஆமென். எந்த மெடிசன்ஸ் சாப்பிட்டாலும் இதுல வந்து டெலிவரன்ஸ் ஆகாது. சரீரம் பரவாயில்ல, நிறைய மெடிசன்ஸ் இருக்குது, இன்ஜெக்ஷன் இருக்குது. கர்த்தர் நமக்கு நல்ல மருத்துவமனைகளை கொடுத்திருக்கிறார். இது தேவன் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் தான். நீங்க வேற ஊர்ல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க ஊர் பக்கமெல்லாம் நீங்க இருந்துட்டீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு போனா 30,000 ரூபாய் உங்களை கம்ப்ளீட்டா செக் பண்ணி எடுத்து உங்களை விடுதலையா. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் அங்க எல்லாம் போறாங்க. அங்க இருந்து இங்க வராங்க ஆஸ்பத்திரி. எவ்வளவு தூரம் அது? அந்த காலத்துல 16 மணி நேரம் வரணும் திருவள்ளுவர் பஸ்ல, சக்கு 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 சக்குன்னு வரும். இப்ப பரவாயில்ல, 8 மணி நேரத்துல போயிடலாம். தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில நீ ஒருவேளை பலவீனமாய் கர்ப்ப சம்பந்தமான வியாதிகள், இருதய சம்பந்தமான வியாதிகள், ஈரல் சம்பந்தமான வியாதிகள், நரம்பு சம்பந்தமான வியாதிகள், அருமையான ஒரு சரீரத்திலே எந்த பகுதியிலும் பலவீனம் இருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது உன்னை விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. உராபாகாதா ரகபாபாபாபா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை தொடுகிற நேரம், கர்த்தர் உன்னை சுகமாக்குகிற நேரம், கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிற நேரம். எல்லா தலைவலிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. வயிற்று சம்பந்தமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. தேவனுடைய அற்புதத்தின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா பொல்லாத
பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே உன்னை விட்டு விலகுவதாக. ஆமென். Amen. ராபாகா சந்தராக பௌனி. முதலாவதாக ஆரோக்கியம் இருக்கிறது. ஆண்டவருடைய சட்டையின் கீழ் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1-8, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வர அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆகவேதான் நான் ஊழியக்காரனை தேவனுடைய சட்டை என்று பிரசங்கித்தேன். ஆமென். தேவனுடைய சட்டையாய் ஊழியக்காரன் இருக்கிறான். ஒரு வியாதியை இயேசுவாலே சுகமாக்க முடியாத ஒரு வியாதியும் இல்லை. ஆமென். Hallelujah. ஆமென். செத்து போன உயிரோடு கூட எழுப்ப முடியுமா? அதான் ரிவைவல். அதான் ஆப்பிரிக்கால நடக்கு, அதான் சீனால நடக்கு, அதான் அமெரிக்கால நடந்திருக்கு, கொரியாவில நடந்திருக்கு. லட்சக்கணக்கான ஜனங்கள் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் இயேசுவை நம்புகிறார்கள். Hallelujah. புத்த மதத்தை சார்ந்தவர்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, உன் ஜெபம் செத்து போனவன உயிரோடு கூட எழுப்பும். என்னை விசுவாசிக்கிறவன் என்றிலும் பெரிய காரியங்களை செய்வான். Amen. Hallelujah. தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளின் கால வேளையில ஆரோக்கியவன் படுக்கையை கர்த்தர் எடுத்து ஓடுவார். உன் வீட்டுல ஒருத்தன் படுத்து கிடந்தா இன்னைக்கு நீதான் அதை எழுப்பணும். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புத்தகம் 61ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நான் உம்முடைய கூடாரத்தில் சதாகாலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். ஆண்டவர் நம் படுக்கையை எடுத்து போடுகிற தேவன், படுக்கை எடுத்து போடுகிறவர். ஆமென். Hallelujah. Amen. கர்த்தர் எல்லாவற்றையும் முதலாவது அவருடைய செட்டையின் கீழ் அருமையான ஆரோக்கியம் இருக்கிறது. Praise the Lord. ஆரோக்கியம் இருக்கிறது. எல்லாம் வால் போஸ்ட் பார்த்தா எல்லாம் சின்ன சின்ன பசங்க சேர்த்து படம் போட்டு வச்சிருக்கு, கண்ணீர் அஞ்சலி போட்டிருக்கு, அகால மரணம் போட்டிருக்கு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள், உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் முதிர் வயதிலே தான் இந்த பூமியை விட்டு போவீர்கள். சங்கீதம். நான் ஒருத்தர் மரணத்தை பத்தி விசாரிக்கிறேன் பையன்ட்ட இந்த வாரம். அவர் ஏஜ் பாஸ் போன் பண்ண, எப்பா அப்பா இறந்து போயிட்டாராம் தம்பி, எல்லாம் நீங்க துக்கத்துல இருப்பீங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டேன், கவலைப்படாதீங்கன்னு. அவன் சொல்லுவான், கவலை எல்லாம் ஒண்ணு இல்ல பாஸ், சந்தோஷமா எங்க அப்பாவை அனுப்பியிருக்கிறாங்க. என்னடா இப்படி சொல்றானேன்னு பார்த்தேன். அவன் தான் இப்ப அந்த சபை பாஸ்டா இருக்கிறான். என்னடா எங்க அப்பா 83 வயசுல காலையில போய் படுத்தாரு, போயிட்டாரு, நாங்க சந்தோஷமா அவரை அனுப்பிச்சு விட்டுக்கிறோம். ஆமென். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை காத்து நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. காத்து நடத்துகிறவர். ஒரு ஜீவன் தேவனுடைய கரத்திலே இருக்கிறார். உலக மனுஷனுக்கு அருமையான உலக மனுஷனை போல அல்ல. எத்தனை பேர் ஐசியூ போயிட்டு வெளியே வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆக்சிடென்ட் தப்பி இருக்கிறீங்க? எத்தனை பேர் பலவீனமா இருந்து இனிமேல் அவ்வளவுதான் நினைச்சுக்கிறீங்க? ஆண்டவர் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற தெய்வம். Hallelujah. இரண்டாவது, தேவனுடைய சட்டையிலே இருக்கிற மேன்மையை பிரசங்கிக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 51ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். சங்கீதம் 57:3 வாசிக்கலாம். எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது, விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும், விக்கிரம் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். விக்கனகம் கடந்து போக மட்டும், Hallelujah. ஆபத்து கடந்து போக மட்டும், விக்கனம் கடந்து போக மட்டும், விக்கனம் கடந்து போக மட்டும் கர்த்தருடைய சட்டையின் மறைவிலே இருப்போம். Amen. ஏனென்றால் அங்கே பலத்த பாதுகாப்பு உண்டு. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். Amen. காமினி இருந்த இடம் 140 அடி உள்ள
அண்டர் கிரவுண்ட் இருக்குதான், 1.5 கிலோமீட்டர் இருக்குதான். யார் குண்டு போட்டாலும் சாக மாட்டானா, பயங்கர செக்யூரிட்டி. இவங்களுக்கு தெரியாது, காலையில பல்லு வளர்க்கும் போதுதான் குண்டு வரும்னு தெரியாது. 7-7:30 மணிக்கு வச்சிருக்கிறான். ஐயோ, நான் அந்த படத்தை பார்க்கும்போது அது உள்ள அடிச்சு கொண்டு போமா உள்ள. அது எங்கிருந்து போட்டுக்கிறோம்? அமெரிக்கால இருந்து போட்டுக்கிறோம். அவரை வந்து போட்டுட்டு போயிருக்கிறோம். யாரும் அவனுடைய ரேடார்லயோ எதுலயுமே அது காட்டல. எதுக்கா சொல்ல வரேன்னா, நீ எந்த பதுங்கு குழியில் இருந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்புல நான் செத்து போயிருவேன். ஆமென், ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய பாதுகாப்பிலே ஒரு மனுஷன் வெளியே நடந்து போனாலும் நீ குண்டு போட்டாலும் அவன் சாக மாட்டான். ஏனென்றால் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே இருக்கிறான். நீ எந்த டிராவல் நல்ல டிராவல் நினைக்கிறீங்க? பிளைட்டா? பிளைட்ல யாருமே இப்ப ஏறது இல்ல. நிறைய எல்லாம் பயப்படுறாங்க பிளைட்ல ஏறது. பஸ்ஸா? முள்ளுவேலி இப்போ ஆக்சிடென்ட் ஆன எல்லா பஸ்ஸும் ஏர் பஸ். ஏர் பஸ் பார்த்தா படுத்து அப்படி படுத்து கிடந்தா ஊருக்கு இப்படியே போலான். ஊருக்கு போக முடியாது, கீழே போயிருவேன். ஏர் பஸ் தான் ரொம்ப ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இந்த மாசம். 2 வீலரா? எங்க கூத்துறைக்கு நாங்க போனோம் நேற்று, கிளீன் பண்றதுக்காக நானும் சிஸ்டம் போனோம். அங்க அந்த அம்மா கம்ப வச்சு நிக்குது, இப்படி இப்படி நடக்குது. எதுவுமே இன்னைக்கு பெஸ்ட் டிராவல் சொல்லவே முடியாது. போய் வந்தாதான் உண்டு. ஆமென். போறேன்னு சொன்னா அடிக்கிறாங்க, வாயில அடிக்கிறாங்க. போறேன்னு சொல்லாத, போயிட்டு வாரேன்னு சொல்லு. 2 இடத்துலதான் வாரேன்னு சொல்லக்கூடாது. 2 இடத்துல தெரியுமா உங்களுக்கு? 2 இடத்துல திருப்பி வரேன்னு சொல்லக்கூடாது. ஒன்னு போலீஸ் ஸ்டேஷன், இன்னொன்னு கோர்ட். அங்க நான் திரும்பி வரேன்னு சொல்லக்கூடாது. வா, ஜெயில் காத்திருக்கு, அடுத்த ஜெயிலுக்கு நீ போ. கோர்ட்டா? தூக்கு புக்க. அப்படியே காலையில போய் அப்படிதான் ஜனங்க 10 வருஷம் 20-30 வருஷம் எல்லாம் கேஸ் நடக்கு. சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ்லாம் எல்லாம் அவன் கொமசா சொல்லுவான். ஒருத்தன் ஐஜி வந்திருக்கிறான், ஒருத்தன் ஐஜி, அவன் கொமசா சொல்றான், நீ ஐஜி கிஜிலாம் அங்க வெளியே அம்மா வருவாங்க, எழுப்பி நிக்கணுங்கிறான். ஒரு கலெக்டர் ஒருத்தன் வந்து உட்கார்ந்து இருக்கிறான், நான் எல்லாம் பார்த்திருக்கிறேன். நீ கலெக்டரோ மாவட்ட கலெக்டரோ மத்திய கலெக்டர் எல்லாம் கிடையாது, அம்மா வருவாங்க, நீ எழுப்பி நிக்கணும். அப்படின்னு மனசு நினைச்சுக்கிட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் பலத்த பாதுகாப்பை உண்டு பண்ணுகிற தேவன். ஹalleluya. ஆமென், 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 ஆமென். அவர் பாதுகாப்பை உண்டு. நீதிமொழியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். ஆமென். ஆபத்துக்கு பயப்பட மாட்டான். ஏன் அவன் பயப்பட மாட்டான் என்றால், கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். அவன் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். அவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். அவனுடைய சபையை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆமென், ஹalleluya. அடுத்தபடியாக கர்த்தருடைய சட்டையில் இருக்கிற மேன்மை என்னவென்றால் களிகூறுதல் இருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 63ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நீர் எனக்கு துணையாய் இருக்கிறதினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஐயா, சபையிலே ஒரு களிகூறுதல் இருக்கிறது. இளைத்தவனை இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல். ஆமென். எடுத்தவங்க வாசிக்கலாம். இளைத்தவனை இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதல், இந்த மகிழ்ச்சி அணையா விளக்கு. இந்த வெளிச்சம் அணையா வெளிச்சம். நிறைய பூமியிலே களிகூறுதல் இருக்கிறது. சினிமா தியேட்டர்ல 4 மணி நேரம் மறுபடியும் ஆரம்பிக்கும். இந்த 4 மணி நேரம் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். அடுத்த வெளியே வரும்போது நம்ம போகும்போது இருந்த சந்தோஷம் கூட வரும்போது இருக்காது. ஏன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வில்லன் செத்து வேற போயிருப்பான். அந்த சாவியும் பார்த்துட்டு துக்கத்தோடு நாமும் சாகதான் போறோம். இப்படியே வருவோம்.
பாட்டு வேற ஒண்ணு பாடும், போனால் போகட்டும் போடா இந்த பூமியிலே வாழ்ந்தவன் யாரடான். அப்படி ஒரு பாட்டு. தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளின் காலவேளையில தேவனுடைய சமூகத்திலே இருக்கிற களி கூறுதல், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். சிறைச்சாலையிலே நடுராத்திரியிலே கர்த்தரை துதிக்கிறார்கள். சிறைச்சாலையை காவல் காத்தவனுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஆச்சரியத்தோடு பார்க்கிறான். எத்தனையோ வருஷம் இந்த சிறைச்சாலையில நான் காத்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் பாட்டு சத்தம் கேட்டது இதுதான் முதல் முறை. ஆமென், ஆமென். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ண, நீ இதுவே இளைத்தவனை இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் நமக்கு ஒரு மகா பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். மகா பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் தன் சமூகத்திலே வைத்திருக்கிறார். ஒரு மகா பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை எல்லாம் மறந்துடணும். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாம் மறந்துடணும். ஆண்டவருடைய சமூகத்தை தான் நோக்கி பார்க்க வேண்டும். மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும், பிரச்சனை ஸ்பிரிட் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும், சோலை டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா நம்ம வரும்போது சண்டை போட்டு வந்திருக்கிறோம். சர்ச்சுக்கு வரும்போது வேற பொண்டாட்டி வேற சொல்லிக்கிறா, நீ வரும்போது நான் இருக்க மாட்டேன்னு. நீ சொல்லிக்கிற நான் வரும்போது நீ இருக்க கூடாதுன்னு வேற சொல்லிட்டு வந்திருக்கிற. ஆமா, சண்டை போடும் போது அப்படிதான் வரும். இங்க வந்து பிறகு அவ இருந்தா என்ன போனா என்ன எல்லாம் கர்த்தர் பார்த்துடுவான். கர்த்தர் ஆராதிக்க ஆரம்பிச்சாரு. ஆமென், ஆமென். ஆண்டவரை துதிக்கிற ஒரு துதியை, கர்த்தர் ஒரு துதியின் அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்துல அதிகமாய் துதிக்கிற நாடு, அதிகமாய் துதிக்கிற ஜனத்தை, எனக்கு ஆச்சரியமா இருந்த ஒரு நாடு என்னவென்னா ஆப்பிரிக்கா. ஐயோ, ஆப்பிரிக்கன்ஸ் கர்த்தரை துதிக்கிறத பார்த்தா 4 hours பயங்கரமா ஆண்டவர் ஆராதிப்பாங்க. கொட்டு கிட்டு அது இது லொட்டு லொடுக்கு எல்லாம் வச்சு அவங்க வொர்ஷிப் ஆரம்பிச்சா 4 hours. கிட்டார் அடிக்கிறவன் கையெல்லாம் வீங்கி போயிரும், விரலெல்லாம் வீங்கி போயிரும். ஆர்கன் வாசிக்கிறவன் கை உழைய ஆரம்பிச்சிரும். அப்படி கர்த்தரை துதிப்பாங்க. ஏன்னா ஆப்பிரிக்கன்ஸ் என்னன்னா கர்த்தர் அவங்களுக்கு செய்த நன்மை ரொம்ப பெருசு. ஆமென். ஆப்பிரிக்கா நம்ம நீக்ரோஸ் 1-2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க நீக்ரோஸ். தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த ஆராதனை இந்தியாவில் கர்த்தர் அதிகமாய் ஆராதிக்கிற பகுதி எதுன்னா கேரளா தான். ஓ, கேரளால போனா நல்லா தூங்கலாம். ஏன்னா ஆராதனை முடியாது, நல்லா தூங்கலாம், சொப்பனம் பார்க்கலாம். சர்ச்சில் நம்மள சொல்றேன், நம்ம போனா அங்க தூங்கிட்டு சொப்பனம் பார்த்துட்டு வரும். அடிக்கிறான் அந்நிய பாஷை பேசுறான். பிரசங்கம் எத்தனை மணி நேரமா? நான் ஒரு நெய்யாற்றங்கரையில பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். பாஸ்டர் 4 மணி நேரம் பேசணும்னா நான் பழக்கமே இல்லை அப்படி எனக்கு சொல்றாங்க. நான் கொஞ்ச நேரம் பேசினேன், எவாஞ்சலிஸ்டா போறேன். 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தோடு பிரசங்கம் முடிச்சிடணும். எவாஞ்சலிஸ்ட் மறுபடியும் பாஸ்டர் எழுதி பிரசங்கம் பண்றாரு. என்ன நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு என்ன எல்லாம் கூப்பிடுறாங்க, மீட்டிங் கூப்பிட்டு நான் போயிருக்கிறேன். எனக்கு என்னடா அந்த ஆள் ரொம்ப கொழுப்பு பிடிச்சோம். நான் போல நம்மளை கூப்பிட்டு இவன் பிரசங்கம் பண்றான். கோபம் வேற வருது. சரி, எல்லாம் மலையாளம் கேஸ், எல்லாம் மலையாளம் பேசுறாங்க. பாதி தான் எனக்கு தெரியும், பாதி தெரியாது. சர்ச்சு முடிஞ்சு நான் நைட்டு பஸ்ல ஏறி ஓடி போயிருன்னு நினைச்சேன். பாஸ்டர் என்ன கூப்பிட்டு சொல்றாரு, இங்க ஒரு பாஸ்டர் 4 மணி நேரம் பண்ணணும், அப்ப ஆராதனை அது ஒரு 2 மணி நேரம் இருக்கும் பாஸ்டர், அப்படி இப்படின்னு சொல்றாரு. சரி, வந்துட்டோம். ஒரு நாள் முடிச்சுட்டு நீ 2 நாள் 4 மணி நேரமா 8 மணி நேரம் பேசுறேன்னு சொல்லி விட்டேன். ஐயோ, அது ஒரு 2-3 நாள் நான் பட்டு பெரும் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். கர்த்தரை நல்லா ஆராதிக்கிறான். எஜுகேஷன் ஸ்டேட் எது? ஃபர்ஸ்ட் கேரளா. கேரளா அவங்க இருக்கிறாங்க 2 பேரும். கேரளா தான் எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட்.
இப்பதான் தண்ணி மழையெல்லாம் வந்து அழிக்குது. ஒருத்தரும் சரியா தேவனை தேடுறது கிடையாது. அதனாலதான் தண்ணி மழையெல்லாம் வருது. ஆமென். செழிப்பு வந்தவன அவனுக்கு குளிப்பு வந்துச்சு. ரப்பர் விழுந்துகிட்டே இருக்கு. ஆமென். ரப்பர் விழுந்து சாப்பிட்டு அவன் பக்கடா மிஷினை வச்சுட்டு வயிற்றை நெளிச்சுட்டு வரான். அப்படியா பாரு, மழை வருது, உன் ரப்பர் எல்லாம் போகும். கர்த்தரை தேட வேண்டும். ஆமென். அடுத்தது தமிழ்நாடு தான், ஆந்திரா கிடையாது. தமிழ்நாடு தான். ரிவைவல் இருக்குது ஆந்திரால. ஆனா ஆண்டவரை தேடுற தமிழ் ஜனங்க நல்லா தேடுறாங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளைய இந்த நாளின் கால வேளையில மூன்றாவது இடம் களிகூறுதல். ஆவியில கிச்சன்லயே நீங்க ஆவியில நிறையலாம். நான் ஒரு பாஸ்டர் பார்க்க போறேன், பாத்ரூம்ல பாட்டு சத்தம் கேக்குது. ஆமா, பாட்டு சத்தம் கேட்கிறாரு. வெளியே அவருக்கு காத்திருந்தா தலையை தோத்திட்டு பாடிக்கிட்டே வர்றாரு. ஐயா, இந்த மகிழ்ச்சி எங்கேயா கிடைக்கும்? இந்த சந்தோஷம் எங்கேயா கிடைக்கும்? கோடி கோடி இருந்தாலும் கிடைக்காதியா? கோடி கோடி இருந்தாலும் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சாப்பிடுறது பழைய கஞ்சியா இருக்கும், சந்தோஷம் பயங்கரமா இருக்கும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. குடிசை வீட்டுல பாட்டு சத்தம் கேக்குது, ஃபாதர் பெர்க்மான் சத்தம். அவர் வந்துதான் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டு பண்ணார் பாட்டுல. அவர் வந்துதான் இந்த ஊத்து ஊதி பாட்டு பாடு. சில கிராமங்களுக்கு போனா கிட்டார் கிடையாது, அந்த கோயில கொட்டு அடிக்கிறாங்க பாருங்க, அந்த கொட்டுக்காரனை கூப்பிடுவாங்க, 2 பேர் பாலை கூப்பிடுவாங்க, ஊத்து ஊதுவாங்க, பாட்டி இவர் பாடுவாங்க. ஒரு கிராமத்துல சொன்னா இந்த ஊத்து கொட்டு அடிச்ச உடனே ஏகப்பட்ட கூட்டம் வந்து கோயில்ல தான் இதை அடிப்பாங்க. இங்க இயேசுநாதர் அடிக்கிறாங்க. ஆமென். களிகூறுதல். ஆமென். களிகூறுதல். ஆமென். கர்த்தருடைய இடுக்கங்களை எல்லாம் மாற்ற ஒரு களிகூறுதல். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள். நீ எதையும் குறித்து கவலைப்படாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க. சதாம் ஹுசேனை பார்த்திருக்கிறீங்களா? கடைசி தூக்குல போடும்போது கேட்டாங்களா சதாம் ஹுசேனை, உனக்கு என்ன ஆசை இருக்குன்னு? அவன் சொன்னானா, நான் தூக்குல போடுறத உலகம் முழுதும் பார்க்கணும். அலறவோ சத்தம் போடவோ சிரிச்சுக்கிட்டே வரான். இன்னும் ஒரு ரிக்வஸ்ட், நான் படிச்சிருக்கிற குரானை என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்தான். 2 தான் வச்சிருந்தான் விண்ணப்பம். அவன் சாகிறத நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவன் பாட்டுக்கு வரான், அவன் பாட்டுக்கு இப்படி நடந்து வரான். அவங்க கழுத்துல போடவோ கயரோ ஏரோ எதுக்குமே அவன் மசியவே இல்லை. சாக போறோன்னு தெரிய போகுது, மசியவே இல்லை. அப்பதான் நான் நினைச்சேன், இந்த ஆளுடைய இருதயம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க, எவ்வளவு அவனுடைய சோல் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது பாருங்க. ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை துதிக்கிறவர்கள் எதை குறித்தும் பயப்படாது. அங்க எல்லாம் அடிச்சு நொறுக்கியாச்சு. நாங்க சாகும் வரை யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கிடக்கிறோம். இன்னும் ஒண்ணும் கிடையாது. ஒரு 50-100 பேர் தான் தலைவர் இருக்கிறான், 50 பேரை அடித்து தள்ளி போறான். ஆனா எனக்கு என்னன்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஒரு போன் வரணும், குழந்தை தொட்டில இருந்து கீழே விழுந்துட்டு சீக்கிரம் வா புடிச்சேன்னு சொன்னா பைபிள் பாட்டு புத்தகம்லாம் இங்கேயே போட்டு வாடிக்கும். சுனாமி வருது. அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். புத்துன்னு ஒரு 4-5 பேரை காணும். சுனாமி வருதுங்கிறாங்க. நானும் என்ன நினைச்சேன், சுனாமியா வரட்டும் எதா வரட்டும், நான் அடுத்த பிரசங்கம் தொடருது. அப்பந்தான் நான் நினைச்சேன் சுனாமி எவ்வளவு பயங்கரமானது. ஆமென். ஒரு துதியின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு வைப்பாராக. உங்கள் பிள்ளைகள் மேல் வைப்பாராக, உன் குடும்பத்தின் மேல் வைப்பாராக. ஆமென். அப்படியே நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். Praise the Lord. Hallelujah. எல்லா கர்த்தரை துதிக்கலாம்.
கர்த்தருடைய செட்டையின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார் மகனே, ஆண்டவரை நோக்கி பார் மகளே. ஓ ஹல்லேலூயா, praise the Lord, praise the Lord, ஹல்லேலூயா. ஓ சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் கர்த்தர் மாறாதவர். தேவன் நம்மை மறக்காதவர். அவர் உன்னை நினைத்தால் போதும் உன் வாழ்க்கை உயரும். அவர் உன்னை பார்த்தால் போதும் உன் வாழ்க்கை மலரும். அவர் உன்னோடு கூட பேசினால் போதும் உன் இருதயம் மகிழ்ச்சியினாலே நிரம்பும். அல்லேலூயா. இந்த 5வது மாதத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை praise the Lord. நான் என் பிதாவினிடத்திலே அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். praise the Lord. கர்த்தர் நமக்குள்ளே அநேக அதிகாரங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை, புலம்ப வேண்டியதில்லை. இயேசுவின் நாமத்திலே நீங்கள் எதை சொல்லி ஜெபிக்கிறீர்களோ அது நடக்கும், அது கூடும், அது ஆகும். மனுஷனால் முடியாது. கடினமாயிருக்கும் உங்கள் பார்வைக்கு இயேசு நாமத்திற்குள்ளே, அதிகாரமுள்ள இயேசு நாமத்துக்குள்ளே அது லகுவாய் மாறும். அல்லேலூயா. கரங்களை தட்டி இன்னொரு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக. ஆமென்.